எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பிள்ளை வந்து மூளைக்காய்ச்சல். இவ வந்து மதுரை வில்லாபுரம். போன 26ஆம் தேதி ஒரு 5 நாளைக்கு முன்னாடி தான் ரெஸ்க்யூ பண்ணோம். இந்த மாதிரி மூளைக்காய்ச்சல் பிள்ளைங்களுக்கு நமக்கு வந்து எங்கே ரெஸ்க்யூ பண்ணோமே அங்கேயே வந்து நம்ம வச்சு பார்க்குற மாதிரி தான் எப்போவுமே பிளான் பண்ணுவோம். ஏன்னா இது ஷெல்டர் இந்த மாதிரி இதுக்கு போனாங்கன்னா மற்ற ஆல்ரெடி வீக்கான பிள்ளைங்க உள்ளே இருப்பாங்க, அவங்களுக்கு ஈஸியாக பரவுச்சுன்னா காப்பாற்றது ரொம்ப கஷ்டமாயிரும். மேபி தெருக்கல்ல இருந்தால் ஆல்ரெடி அந்த தெருவில் இருக்க பிள்ளைங்க எல்லாத்துக்கும் பாசிபிள் நிறையா ஆல்ரெடி இருந்திருக்கும். அதே மாதிரி அவங்க வாழ்விடத்தில் இருக்கும்போது பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அதனால் அவங்கள்ட்ட பேசணும், அவங்க திரும்பி கொண்டு வந்து கொடுங்க சார்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவளை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அவளுக்கு தேவையான ஃபஸ்ட்டு டயக்னாசிஸ் எல்லாம் பண்ணிவிட்டு டேப்லெட் எல்லாம் வாங்கி அவங்க கையில் ஒப்படைச்சிருக்கோம். ஃபர்தராக இவளுக்கு பற்றின அப்டேஷன் வந்து நான் கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன். ஏன்னா இது வந்து நான் ரெஸ்க்யூ பண்ணது இல்லை, அப்பாஸ் நான் ரெஸ்க்யூ பண்ணது. பட்டு இது எல்லாமே கிவா ஃபவுண்டேஷனுக்குள்ளே தான் வரும். ஸோ அதனால் இவரோட வீடியோ வந்து நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். ஃபர்தராக எனக்கு அப்டேட் கிடச்சதுக்கப்புறம் நான் அந்த பிள்ளையோடைய அப்டேஷன் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஏன்னா மூளைக்காய்ச்சல் ரெக்கவர் ஆகிறது பெரிய சந்தோஷமான விஷயம். இந்த நோய் கொடுமையான நோய். இது ரெக்கவர் ஆகிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ வந்து ஃபர்தராக அவளுக்கு கண்டிப்பாக நான் அப்டேஷன் பண்ணுறேங்க. ஓகேங்க, ரொம்ப நன்றி.